ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு மாதிரியான ப்ளஸ் அண்டு மைனஸ் சனி பெயர்ச்சியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் பெரிய விபத்தில் சிக்க வைக்கக்கூடிய சனி பெயர்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சிறு விபத்து யாருக்கெல்லாம் நடக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் பெரிய விபத்து நீண்ட காலம் சிகிச்சை எடுக்கக்கூடிய வகையில் அல்லது எலும்பு முறிவு, ரத்தத்தில் பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுதல், ஹார்ட் அட்டாக் வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. மிக முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மிக நீண்ட காலத்துக்கு இதுக்கு சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படும். அதாவது மினிமம் ஒரு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்குமே இதுக்கான சிகிச்சை காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மினிமம். ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் பேக்ரவுண்டில் ஒரு சார்ட் ஒன்று ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த சார்ட்டில் பாருங்கள், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம் இந்த இடங்களில் செவ்வாய் மற்றும் ராகு 2 கிரகமுமே இருக்கணும். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இந்த அமைப்பு குறைக்கிறதுக்கு வழி இருக்கா சார் அப்படின்னா 2 விஷயம். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்களை சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது பாதிப்பு குறையும். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பாசிட்டிவாக இருந்துச்சுனாலும் பாதிப்பு வெகுவாக குறையும். அப்படி எதுவும் எனக்கு செக் பண்ண தெரியலனா கூட நீங்கள் இயல்பாகவே செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் உக்கிரமான தெய்வ வழிபாடு செய்து வருவதும், போர்க்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுவே உங்களுடைய சுயஜாதகப்படி வேற என்ன கூடுதல் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு பண்ணும் பொழுது இன்னும் உங்களுக்கு அது நல்லாவே சப்போர்ட் பண்ணும்.